இன்றைக்கி நான் பாவக்காய் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாவக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பாவக்காவை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் வதக்கிக்கணும். தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கணும். பாவக்காவையும் சேர்த்து வதக்கிக்கணும். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது கூட புளி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டால் பாவக்காய் குழம்பு ரெடி. பாவக்காய் குழம்பு சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டு. சுட சுட சாதத்தில் கசப்பு, புளிப்பு, இனிப்பு, உரப்பு எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.